ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி தமிழ் சொல்வளம் தேவனை பாவாணர் அவர்கள் எழுதிய அற்புதமான உரைநடை பகுதி. தமிழ் தகுதி தேர்வுக்காக படிச்சுட்ருக்கிற நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ காலேஜ் டிஆர்பி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலேஜ் டிஆர்பிக்கு கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி தான். நீ என்ன தான் படிச்சிருந்தாலும் தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பே மூவ் பண்ணுவாங்க. அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி தெளிவாக இருங்க. அதில் வெளியில் வந்தவங்க பல பேர் இருக்கிறாங்க. நல்லா படிச்சுட்டு சப்ஜெக்டில் நல்ல ஃபுல் மார்க் எடுத்தவங்க கூட எலிஜிபிலிட்டியில் ஃபெயில் ஆகிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்காக இந்த வீடியோ. தமிழ் சொல்வளம் தேவனை பாவனர். மொழி ஞாயிறு என்று அழைக்கக்கூடியவர் தேவனை பாவனர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அவர்தான். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். உலகத்தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவனை பாவனர் அவர்கள். நம்ம உலக பெருந்தலைவர் பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்குமரனார் அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு. செந்தமிழ் அந்தனர் என அழைக்கக்கூடியவர் ரா இளங்குமரனார் அவர்கள். தமிழாசிரியர், நூலாக்கப் பணிகளை விரும்பி செய்தவர். சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் எந்த ஒரு பெருமகனாராக ரா இளங்குமரனார் அவர்கள் இருக்கிறார். திருச்சியில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்திருக்கிறார். பாவாணர் நூலகம் ஒன்றை அமைத்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர். தமிழ்வழி திருமணங்களை நடத்தியவர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்துவிடக்கூடாது என எண்ணியவர். தமிழ்த்தன்றல் திருவிக்கா அவர்கள் எம்மைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் பெற்றவர். அவரை போலவே நானும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் நம்ம ரா இளங்குமரனார் அவர்கள். அவர் இயற்றிய நூல்கள் தேவநேயம், பாவாணர் வரலாறு, இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், புறத்திரட்டு உரை, யாப்புருங்கல முறை, திருக்குறள் தமிழ் மரபுரை, குண்டலகேசி உரை, காக்கைப்பாடினி உரை, தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள், நாடும் மொழியும் நமதிரு கண்கள் பாடியவர் நம்ம மகாகவி பாரதி அவர்கள். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா தான். அந்த மாநாட்டுக்குரிய முதல் மொழி தமிழ் மொழி தான். இதை சொன்னவர் பன்மொழி புலவர் அப்பாதுரையார் அவர்கள். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் 1856 கால்டுவெல் அவர்கள் வெளியிடுறாரு. தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படக்கூடிய சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கும் உரியனவாக கருதப்படும் சொற்களுள் தமிழில் உள்ளன என்று குறிப்பிட்டவர் நம்ம கால்டுவெல் அவர்கள். தேவனை பாவனருடைய அற்புதமான அந்த சொல்வளம். இப்போ பயிர் வகை அடி வகைகளை பற்றி சொல்லும் பொழுது நெல் தாள், கேழ்வரகு தாள் என்று சொல்லலாம். கீரை வகையில் தண்டு கீரை, வாழைத்தண்டு என்று சொல்லலாம். கோல் அப்படின்னா நெட்டி கோல், மிளகாய்ச்செடி கோல் என்று சொல்லலாம். தூறு அப்படின்னா குத்துச்செடி தூறு, புதர்தூறு என்று அழைக்கப்படும். தட்டு அல்லது தட்டை அப்படிங்கிற கம்பு தட்டை, சோளத்தட்டை என்று அழைக்கலாம். களியை கரும்பு களி என்று அழைக்கலாம். களை அப்படின்னா மூங்கில் களை அப்படின்னு அழைக்கலாம். அடி அப்படின்னா புளி அடி, வேம்படி என்று அழைக்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். கிளைப்பிரிவுகள். கவை அப்படிங்கிறத அடிமரத்திலிருந்து பிரியக்கூடியது கவை.
கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு எதை சொல்கிறான்னா, கவையிலிருந்து பிரிஞ்சு அதுக்கு ஒரு கொப்பு. அடிமரம் அதிலிருந்து பிரியுது கொம்பு அல்லது கொப்பு, அதான் கவை. அந்த கொம்புலேருந்து பிரிகிறது தான் கிளை. அந்த கிளையிலிருந்து பிரிகிறது சினை. சினையிலிருந்து பிரிக்கிறது போத்து. போத்துலேருந்து பிரிஞ்சால் குச்சி. குச்சியிலேருந்து பிரிஞ்சால் அது பேர் இணுக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை அப்படியே கோர்வையாக கொடுத்துட்டு இதிலேருந்து எது அப்படின்னு பொறுத்துக்கு வடிவில் கேட்கலாம். அல்லது நடுவில் ஏதாவது ஒன்று விட்டுட்டு இதில் எது சரி அப்படின்னு 1 2 3 அப்படி மாற்றி மாற்றி கேட்கலாம். அடுத்து காய்ந்த அடியும் கிளையும். சுள்ளி. காய்ந்த குச்சிக்கு பேர் சுள்ளி. காய்ந்த சிறுகிளைக்கு பேர் விறகு. காய்ந்த களிக்கு பேர் வெங்கலி. காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் அதுக்கு பேர் கட்டைன்னு சொல்லலாம். காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் அதுக்கு பேர் கட்டை. புளி. இலை வகையில் புளி இலை, வேம்பிலை சொல்லலாம். நெல் தாள், புல் தாள்னு சொல்லலாம். இந்த இடத்துல புல் அப்படிங்கிறது வந்து கம்பை குறிக்கும். சோளத்தோகை, கரும்பு தோகைன்னு சொல்லலாம். தென்னை ஓலை, பனை ஓலை அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் மரபு பிள்ளைகளை ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தென்னை மட்டை. தென்னை மட்டையால் கண்ணன் வீடு கட்டப்பட்டது அப்படின்னு கொடுக்கலாம். தென்னை ஓலை அப்படின்னு சொல்லணும். காய்ந்த தாளும் சருகும். காய்ந்த தாளும் தோகையும் அதுக்கு பேர் சண்டுன்னு சொல்லலாம். காய்ந்த இலைக்கு பேர் சருகு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கொழுந்து வகையில் பார்த்திங்கனாக்க தாவரத்தினுடைய நுனிப்பகுதியை கொழுந்துன்னு சொல்லலாம். அதில் துளிர், தளிர், நெல் தளிர், புல் துளிர், தளிர் அப்படின்னு சொல்லலாம். புளி, முறி, வேம்பு கொழுந்து அப்படின்னு சொல்லலாம். வேம்பு முறி அல்லது கொழுந்து ரெண்டு ஒன்று தான். புளி முறி, வேம்பு முறி, புளி கொழுந்து, வேம்பு கொழுந்து. அடுத்து குருத்து, சோளக்குருத்து, கரும்பு குருத்து, தென்னங்குருத்து, பனை குருத்து இதெல்லாமே சொல்லலாம். கரும்பு கொழுந்தாடை சொல்லலாம். இல்லைன்னா கொழுந்தாடை சொல்லலாம். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை SBO, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த ஒரு இயல் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. அதை லிங்க்கு கொடுப்பேன். அதிலே நீங்கள் வந்து தேர்வு எழுதிக்கலாம். அதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு காணொலிகளாக பார்த்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.